ஹாய் எவ்ரிவன். நாம் இன்றைக்கி கிளாஸில் சிட்டிசன்ஷிப்போட அடுத்து கண்டினியூட்டியாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பார்ட் 3 ஃப்ரம் ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ரைட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு போகலாம். ஸோ நார்மலாக ரைட்ஸ் அப்படின்னா நேச்சுரல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இயற்கையாக எல்லா ஜீவராசிகளுக்குமான ஒரு வாழ்கிறதுக்கான உரிமை தான் வந்து ரைட்ஸ். அது வந்து நேச்சுரல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஹியூமன்ஸ்க்கானதை மட்டும் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஹியூமன் ரைட்ஸுங்கும்போது எல்லா பேசிக் தேவைகளை பூர்த்தி செய்கிற எல்லாமே வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா கவர்மெண்ட் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படிங்கும்போது அதை வந்து லீகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லீகல் ரைட்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் நமக்கு லீகல் ரைட்ஸ் கிடைக்கும். ஸோ கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, கான்ஸ்டியூஷனில் ஒரு ரைட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட்டுன்னு சொல்லுவோம். அதுலேயே 2 டைப் இருக்குது. ஒன்று லீகல் ரைட்டு, இன்னொன்று ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஏன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னே சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குது. அதில் இருக்கிறது எல்லாம் வயலேட் பண்ணால் கோர்ட் வந்து கவர்மெண்ட்டே கேள்வி கேட்கலாம். அந்த ரைட்டு ஒருத்தவங்களுக்கு மறுக்கப்படும் போது கோர்ட் அவங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸை வாங்கி கொடுக்கும். மற்றபடி இது ஃபண்டமெண்டல் ரைட். லீகல் ரைட்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கிற ப்ரொவிஷன்ஸை பேஸ் பண்ணி நம்மளோட லெஜிஸ்லேச்சரில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க இல்லையா, அது வந்துட்டு லீகல் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சட்டமாக கொண்டு வந்து நமக்கு ஒரு உரிமையை கொடுக்குறாங்க அப்படின்னா அது லீகல் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். இதிலேருந்தே நமக்கு யூபிஎஸ்சியில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு ரைட் கொடுத்துட்டு இது வந்து லீகல் ரைட்டா இல்லை கான்ஸ்டியூஷனல் ரைட்டா அந்த மாதிரி பேஸில் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதை வச்சு தான் வந்துட்டு இது வந்து லீகல் ரைட்டா இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்டா இல்லை கான்ஸ்டியூஷனல் ரைட்டா அப்படிங்கிறது வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு போகலாம். ஸோ நம்ம வந்து எதிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிற இந்த மாடலை கொண்டு வந்தோம் அப்படின்னா யூஎஸோடைய பில் ஆஃப் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாடல்லேருந்து தான் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் எதுன்னா மேக்னா கார்ட்டா. இது வந்து இங்கிலாந்தோடையது. ஓகேவா, இதுதான் வந்து பேசிக். அதே மாதிரி நமக்கு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு படிக்க போகிற இந்த ஆர்டிகிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டிகிள்ஸில் நம்ம என்ன மாதிரி அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு ஆர்டிக்கிளையும் படித்து அதிலே வந்து டெஃபினிஷன் சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கிளுக்கு ஒரு மீனிங் ஏதோ ஒரு வேர்டுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அந்த ஆர்டிக்கலில் இருக்கா, கான்ஸ்டியூஷனில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு டைம் ஃபஸ்ட்டு படிச்சிடணும். அப்போ தான் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா மைனாரிட்டிங்கிற டேர்ம், இந்த மைனாரிட்டிங்கிற டேர்மை கான்ஸ்டியூஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் வந்து மைனாரிட்டிலாம் என்னென்னா எக்ஸ்பிளைன், அதுக்கு மீனிங்னா அதுக்கு பேசிக்கான அர்த்தத்தை சொல்கிறது கிடையாது. அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க மைனாரிட்டினா என்னன்னு சொல்லிட்டு. அது மீனிங்காகவும் இருக்கலாம், இல்லை இதை வந்து ஸ்டேட்டே வந்து மைனாரிட்டியை வந்து நோட்டிஃபை பண்ணும் அப்படின்னும் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன்லேயே ஒரு வேர்டுக்கு ஒரு டிஃபைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்து டெஃபினிஷன். ஸோ இப்படியும் கொஷின் கேட்பாங்க, இதுக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் டெஃபினிஷன் இருக்கா, டிஃபைன்டா அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம ஆல்ரெடி சிட்டிசன்ஷிப்பும் சரி டெரிட்டரிஸ் பார்த்தோம் இல்லையா பார்ட் 1, அதுவும் சரி, எல்லாத்தையுமே கொஞ்சம் அந்த வேர்டிங்ஸோடு நம்ம ஒரு டைம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் லக்ஷ்மிகாந்தில் இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இதெல்லாம் படிக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது என்னென்னா ஆர்டிக்கல் 12 தான் ஸ்டார்ட் ஆகும். ஆர்டிக்கல் 12 எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா யாரெல்லாம் ஸ்டேட்டில் அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எங்கெல்லாம் ஸ்டேட்டுன்னு வருதோ அந்த ஸ்டேட் அப்படிங்கிறது யாரெல்லாம் நோட்டிஃபை பண்ணும் அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்கள சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தென் லோக்கல் அத்தாரிட்டிஸ்
நம்மளோட இந்த பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, முனிசிபாலிட்டிஸ், அவங்க டிஸ்ட்ரிக்ட் போர்டு, ஒரு ட்ரஸ்ட்டு, இது எல்லாமே வந்து இந்த ஸ்டேட்டுங்கிற மீனிங்குள்ளே வரும். அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், நான் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், எப்படி சொல்கிறதுனா ஒரு கார்ப்பரேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த எல்ஐசி, ஓஎன்ஜிசி, இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ், இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா கவர்மெண்ட்டுக்கு கீழே, ஆனால் அவங்க ஒரு நிறுவனமாக செயல்படுவாங்க. அவங்களும் அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவங்களுடைய ஒர்க்குக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தனியாக வந்து கொடுப்பாங்க. அதுக்கான அதிகாரத்தை வந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி பாடிஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இந்த ஸ்டேட்டுங்கிற மீனிங்குள்ளே வரும். இதுதான் வந்து ஆர்டிக்கல் 12. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா ஆர்டிக்கல் 13 பார்க்கணும். ஸோ இது வந்து எதை பற்றி சொல்லும் அப்படின்னா, நம்மளோட கான்ஸ்டியூஷன் வரதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட சில சட்டங்கள்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறமும் கவர்மெண்ட் சட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. ஸோ இதில் எந்த கான்ஸ்டியூஷன் முன்னாடி கொண்டு வந்ததில் எந்த பார்ட்டாவது நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு ப்ரொவிஷன்ஸ்க்கு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, அதாவது நம்ம சொல்லியிருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு எதிரானதாக இருக்குது அப்படின்னா, அந்த ஆல்ரெடி இருந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து வாய்ட் ஆகிடும். வாய்டுனா அதோடைய ப்ரொவிஷன் செல்லாதது அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் என்னென்னா, கான்ஸ்டியூஷன் வந்த பிறகு அதுக்கப்புறம் இருக்கிற கவர்மெண்ட் கொண்டு வர ஏதாவது ஒரு சட்டம் வந்துட்டு கான்ஸ்டியூஷனுக்கு கான்ட்ராவாக இருக்குது அப்படின்னாலும் அந்த ப்ரொவிஷன் வந்துட்டு வாய்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ஆர்டிக்கல் 13 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இது நான் ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 13 1 வந்துட்டு பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அது வந்து இன்கன்சிஸ்டன்ட்ங்கிற வேர்டிங் அதே மாதிரி அதில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் த கான்ஸ்டியூஷன் வந்த பிறகு இருக்கிற ஒரு ப்ரொவிஷன், ஒரு லா அப்படின்னா கான்ட்ராவாக இருக்குது அப்படின்னா வாய்டு. இது 13 2. நெக்ஸ்ட்டு 13 3 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் இந்த லா அப்படிங்கிறதுக்கான என்னெல்லாம் வந்து லாங்கிற இந்த மீனிங்குள்ளே வரும் நம்ம இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிரசிடெண்ட் ஆர்டினன்ஸ் கொண்டு வருவார் இல்லையா, ஸோ அந்த ஆர்டினன்ஸ், ஆர்டர், பைலா, ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், கஸ்டம் ஆர் யூசேஜ். ஸோ ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஆர்டர் போடுறாங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, இது எல்லாமே இந்த லாங்கிற டெஃபினேஷனுக்குள்ளே தான் வரும். அதே மாதிரி கஸ்டம், இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ இந்த ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுற வழக்கங்கள் இருக்கும் இல்லையா, அதுவுமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். இதுவுமே இந்த லா கீழே தான் வரும். ஸோ லாக்கான டெஃபினேஷனையும் கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ் இன் ஃபோர்ஸ். இதுக்கு என்ன மீனிங்னா, செயல்பாட்டில் இருக்கிற சட்டங்கள் அப்படிங்கிறது தான் லாஸ் இன் ஃபோர்ஸுக்கு மீனிங். ஓகேவா? ஸோ இதில் அப்போ டைமில் வந்துட்டு என்னென்ன சட்டங்கள்லாம் செயல்பாட்டில் இருக்கோ இது எல்லாமே லாஸ் இன் ஃபோர்ஸில் தான் வரும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் வரதுக்கு முன்னாடி இருந்த சட்டமாக இருந்தாலும் சரி, அதை ரிப்பீல் பண்ணலை அப்படின்னா அதுவும் வந்து லாஸ் இன் ஃபோர்ஸ்க்குள்ளே தான் வரும். ஏன்னா அது செயல்பாட்டில் தான் இருக்குது. அது ஏதாவது ஒரு ரீஜியனில் அந்த சட்டங்கள் வந்து செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் இந்த லாஸ் இன் ஃபோர்ஸ் கீழே தான் வரும். நெக்ஸ்ட்டு 13 4, இது வந்து 24th அமெண்ட்மெண்ட் 1971. ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்த செக்ஷனை கொண்டு வந்திருப்பாங்க, இந்த 4. இது என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக ஒரு சட்டம் வருது அப்படின்னா அது 13 வர ஆர்டிக்கல் 13 வர லா அப்படிங்கிற டெஃபினேஷன் கீழே வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் என்னென்னா, கேஸ்வானந்த் பாரதி கேஸ் இதுதான். ஏன் அப்படின்னா, இப்போது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸும் இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அனுபவிக்கிறதுக்கான உரிமை இருக்குது இல்லையா, அதுக்கு லிமிட்டேஷன்ஸ் போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். பட் நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கின டைமில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, எல்லார்ட்டையுமே வந்து ஒரு நில உச்ச வரம்பு, லேண்ட் சீலிங்னு ஒன்று வச்சுருப்போம். அதிக அளவு லேண்ட் வச்சுருக்கிறவங்களுடைய லேண்டை வந்து லேண்ட் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு லேண்ட் சீலிங் வச்சுட்டு, அதுக்கு அதிகமாக இருக்கிற லேண்டை கவர்மெண்ட் வாங்கிட்டு அதை வந்து நிலம் இல்லாதவங்களுக்கு கொடுப்போம். இதுக்காக சட்டங்களும் போட்டிருப்பாங்க.
ஸோ அந்த என்ன ஆகும்னா இதோட இம்பேக்டாக கேரளா 1963 லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ லேண்டுக்கு ஒரு சீலிங் வச்சுட்டு அதை விட அதிகமாக இருக்கிறவங்களோட லேண்டை எடுக்கிற மாதிரி. இதில் என்ன ஆகும்னா அங்கே வந்து கேசவானந்த் பாரதி ஒரு மடம் வச்சுருப்பார். அந்த லேண்டோடைய சீலிங் லிமிட் அதிகமாக இருக்குன்னு கவர்மெண்ட் அதை எடுப்பாங்க. ஸோ அதுக்கு அவர் வந்து கேஸ் போட்டிருப்பார். இதில் வந்து என்ன ஆகும்னா 1973 கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அவர் கேஸ் போட்டது 1970s. அதுக்கு நடுவில் என்ன ஆகும்னா இந்தியன் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா 24th அமெண்ட்மெண்ட் அப்போ தான் கொண்டு வருவாங்க 1971. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதில் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக வர்ற லாஸ் வந்து ஆர்டிகல் 13 கீழே வராது. அப்போ அதுக்கான மீனிங் என்னென்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான ப்ரொவிஷன் ஆர்டிகல் 368 கீழே கொண்டு வந்திருந்தால் அதை வந்து கொஷின் கேட்க முடியாது அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். ஸோ கோர்ட்டோடைய ஜுடிஷியல் ரிவ்யூ பவரையே வந்துட்டு அந்த ப்ரொவிஷன் வந்து ஸ்டாப் பண்ணுது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் 1971 கொண்டு வந்தாங்க. அது இல்லாமல் 25th அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே ஆர்டிகல் 31C கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி லேண்ட் ரிஃபார்ம் சம்மந்தமான சட்டங்கள் வரும்போது அதற்கு ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது கோர்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க 25. அதே மாதிரி 29th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 9th ஷெடியூலில் நம்ம ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணால் அது ஜுடிஷியல் ரிவ்யூ கூட வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமெண்ட்மெண்ட்டையும் அந்த டைமில் கொண்டு வந்திருப்பாங்க பார்லிமெண்ட்டில். ஸோ இது மாதிரி கவர்மெண்ட் வந்துட்டு கோர்ட்டோடைய பவர்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த டைம் யார் பிஎம்னா இந்திரா காந்தி பிஎம்மாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து கோர்ட்டில் கேஸோட ஜட்ஜ்மெண்ட் எப்போ வரும்னா 1973. அவங்க என்ன சொல்லிடுவாங்க ஜட்ஜ்மெண்ட்டில் அப்படின்னா ஆர்டிக்கல் 13 4 செக்ஷன் இருக்கட்டும். அது வந்து அதுபடி வந்துட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்தால் 13 ஆர்டிக்கிளில் வர லாங்கிற டெஃபினிஷன் கீழே வராது. பட் கான்ஸ்டியூஷனுக்குன்னு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணுற மாதிரி பார்லிமெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அதை கண்டிப்பாக கோர்ட் கொஷின் கேட்கும், ஜுடிஷியல் ரிவ்யூ உண்டு அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் கீழே தான் இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, கான்ஸ்டியூஷனல் சுப்ரீமசி இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் வரும். ஸோ கண்டிப்பாக ஆர்டிகல் 368 கீழே கொண்டு வர சட்டம் வந்து லாங்கிற டெஃபினேஷன் கீழே வராது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஜுடிஷியல் ரிவ்யூ பவரை பார்லிமெண்ட்டால் நீக்க முடியாது. இதுதான் வந்து கேசவானந்த் பாரதியோட கேஸோடைய இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதே மாதிரி இருக்கிறதுலே அதிகளவு ஜட்ஜஸ் வந்து இருந்த பெஞ்ச் எதுனா இந்த கேசவானந்த் பாரதி கேஸ் தான். ஸோ இதில் 13 ஜட்ஜஸ் வந்து இந்த கேஸ்க்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் 7 ஜட்ஜஸ் மெஜாரிட்டி டிசிஷன் கொடுத்துருப்பாங்க. 6 வந்துட்டு இன்னும் இதுக்கு ஆப்போசிட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் ஏன் முக்கியம்னா ஜுடிஷியல் ரிவ்யூவை கன்ஃபார்ம் பண்ணுறது இந்த ஜட்ஜ்மெண்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்டிக்கல் 14 பார்க்க போகிறோம். இது வந்து ஈக்குவாலிட்டி பேஸ்டு ஆர்டிக்கல். ஓகேவா? ஆர்டிக்கல் 14 18 வரைக்கும் இருக்கிறது ரைட் டு ஈக்குவாலிட்டி பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஸ்டேட்டுங்கிற டெஃபினேஷனுக்குள்ளே வர எந்த ஒரு இன்ஸ்டியூஷனும் ஒரு பர்சனுடைய ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா ஆர் த ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, இந்த 2 கான்செப்டுமே டெனி பண்ணக்கூடாது. அதுவும் எங்கேனா வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லானா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லானா எல்லாருக்குமே சமமான பாதுகாப்பாக கொடுக்கணும் ஒரு ஸ்டேட். ஓகேவா? இதுதான் வந்து ஆர்டிக்கல் 14. இப்போது இதில் இருக்கிற இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லாங்கிற கான்செப்ட் வந்து நம்ம பிரிட்டிஷ்லேருந்து கொண்டு வந்தது. இது வந்து ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற ஒரு டாக்ட்ரின் பேஸ்டு. ஓகேவா? அந்த டாக்ட்ரினை கொண்டு வந்தது யாருன்னா வி டைசி. ஸோ இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், யாருக்குமே இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னாலே அதில் இருக்கிற யாருக்குமே ப்ரிவிலேஜஸ் கிடையாது. அட் எனி காஸ்ட் நோ ப்ரிவிலேஜ். ஓகேவா? யாருக்குமே சலுகைகள் கொடுக்கக்கூடாது.
அடுத்தது எல்லாருமே சப்ஜெக்ட் டு த லா ஆஃப் த லேண்ட். ஒரு ஆர் இன்ஸ்டியூஷன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா பர்சனுக்குமே அந்த சட்டம் பொருந்தும். ஓகேவா? ஆல் பர்சன்ஸ் சப்ஜெக்ட் டு த லா ஆஃப் த லேண்ட். அடுத்தது என்னென்னா நோ பர்சன் அபவ் த லா. இந்த சட்டத்தை தாண்டி அதை விட ஒரு உயர்ந்தவங்க அப்படின்னு ஒருத்தவங்க கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜட்ஜுன்னே வச்சுக்கலாம். ஜட்ஜ் வந்துட்டு லாவில் இருக்கோ இல்லையோப்பா நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் கிடையாது. லாவில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி தான் எல்லாருமே வந்து செயல்படணும். ஓகேவா? இதுதான் வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் தி லா. ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கான்செப்ட்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்துட்டு சட்டம் தான் எல்லாமே. அதை தவிர்த்து அதில் யாருக்கும் எந்த ஒரு ப்ரிவிலேஜும் கிடையாது. எல்லாருமே சட்டத்தின்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஈக்குவாலிட்டி பிஃபோர் தி லா. ஓகேவா? இது வந்துட்டு நம்ம நெகட்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஒரு பர்சனோடைய சுச்சுவேஷன் அந்த மாதிரி அந்த ஏரியாவில் என்ன மாதிரியான எக்கனாமிக் லெவல் எதுவுமே இல்லாமல் எல்லாருக்கும் வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறதை ஈக்குவலாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது நெகட்டிவ் கான்செப்ட். ஓகேவா? இதே வந்துட்டு ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி லா அப்படின்னு சொன்னோம்னா இதை வந்து நம்ம யூஎஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கோம். இது என்ன டிஃப்ரென்ஸு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறதுல என்னென்னு பார்த்தோம்னா எல்லா பர்சன்ஸையுமே நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ண முடியாது. ஈக்குவலான சுச்சுவேஷன் உள்ளவங்கள தான் நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ண முடியும். ஸோ ஈக்குவல் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட். ஓகேவா? அதே மாதிரி சேம் லா ஃபார் சிமிலர்லி சிச்சுவேட்டட். சட்டம் வந்து ஒரே சட்டம் எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரே மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு சட்டம். ஓகே, இதுதான் வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஸோ பாசிட்டிவ் கான்செப்ட்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபஸ்ட் என்னென்னா இருக்கிற பர்சன்ஸ்க்கு ஈக்குவலான சான்சஸ் கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து அவங்களுக்கு ஈக்குவாலிட்டியை கொடுக்க முடியும். ஓகேவா? அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் ஒரே மாதிரியான சுச்சுவேஷன் உள்ளவங்களுக்கு தான் இந்த ஒரே மாதிரியான சட்டங்கள் பொருந்தும். அப்படி ஒருத்தவங்களுக்கு வந்து பேசிக்கான நீடே இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்து அவங்கள ஃபஸ்ட்டு ஈக்குவல் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருக்கும் காமனான ஒரு லாவை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஸோ இது வந்து பாசிட்டிவ் கான்செப்ட். இதில் வந்து சொல்கிற பர்சன் அப்படிங்கிறது போத் இண்டிவிஜுவலையும் குறிக்கும், அதே மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனையும் குறிக்கும். ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு நடுவில் கூட டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கக்கூடாது, ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகிள் 14ஓட மோட்டிவ். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நோ கிளாஸ் லெஜிஸ்லேஷன். கிளாஸ் பேஸ்டான லெஜிஸ்லேஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ்னால் தெரியும் இல்லையா? ஒரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அவங்களுக்கு லா கொண்டு வர்றது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுவே ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. ஆனால் அது வந்து இன்டெலிஜிபிள் டிஃப்ரென்ஷியலாகவோ இல்லை சப்ஸ்டான்ஷியல் கிளாஸிஃபிகேஷனாகவோ இருக்கலாம். ஸோ அதோட மீனிங் என்னென்னா நம்ம ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து பிரித்து அவங்களுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரோம், அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அறிவார்ந்த காரணம் இருக்கணும். அதே மாதிரி அது நீடாக இருக்கணும். அந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன்ஸ் தான் கொண்டு வரணும்னு ஆர்டிகிள் 14 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா அதே மாதிரி இந்த ரூல் ஆஃப் லா இருக்கு இல்லையா? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த ஆர்டிகிள் 14 நான் அப்சல்யூட். நாட் அப்சல்யூட் அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த கான்ஸ்டியூஷனுக்கு வந்து ஒரு இதில் சொன்னது தான் கரெக்ட், இதை தாண்டி இதுக்கு விதிவிலக்கு கிடையாது அப்படின்லாம் கிடையாது. என்ன தான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இல்லை ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாவை வந்து கண்டிப்பாக ஸ்டேட் வந்து டெனி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இதிலேருந்து சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. யாருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 361 அண்ட் 361A. இது யாருக்கானதுன்னா பிரசிடெண்ட் அண்ட் வைஸ் பிரசிடெண்ட். ஓகேவா? அவங்கள நம்ம வந்து காமன் பீப்புள் மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது இல்லையா? அவங்களுக்குன்னு சில ப்ரிவிலேஜஸ் இருக்குது. அதே மாதிரி ஆர்டிகல் 105 அண்ட் 194. இது என்னென்னா பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கான ப்ரிவிலேஜஸ். அதே மாதிரி ஆர்டிகல் 31C இது என்ன சொல்லும் அப்படின்னா டிபிஎஸ்பியில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிபிஎஸ்பியில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸை வந்து வாய்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ஆர்டிகல் 31C. ஸோ சில லாஸை வந்து சேவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது ஆர்டிகல் 31C. அப்போ இது வந்துட்டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாக்கு வந்துட்டு அதில் அந்த கான்செப்ட்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது இல்லையா?
ஸோ அதனால தான் ஆர்டிகல் 14 நாட் அப்சல்யூட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஆர்டிகல் 14 சொல்லியிருக்கு எல்லாருமே சமந்தான், அதனால் ப்ரிவிலேஜஸே கிடையாது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆர்டிகல் 15. இதில் ஆர்டிகல் 14 சொன்னது ஓவரால் இல்லையா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இதை ஸ்டேட் வந்துட்டு டெனி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 15 அப்படி ஒரு ஸ்டேட் வந்து டெனி பண்ணுது அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த பேசிஸில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் 15. ஸோ என்னென்ன பேசிஸில் ஒருத்தவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னா ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் ஆர் எனி ஆஃப் தம். இதில் ஏதோ ஒன்று, ஓகேவா, ஒருத்தவங்களுடைய ரிலீஜியனை சொல்லி அவங்க என்ன ஜாதி, அவங்களோட இனம் என்ன, அவங்களுடைய ஆணா பெண்ணா, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ஒருத்தவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது யார், ஸ்டேட்டு. அதே மாதிரி 15 என்ன சொல்கிறாங்கன்னா பப்ளிக், இந்த ஷாப்பு, பப்ளிக் ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் அண்ட் பப்ளிக் என்டர்டெயின்மெண்ட், இந்த பிளேசஸ்லேயும் ஒருத்தவங்களை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்போ ஒரு ஊரில் வந்து கிணறு, பாத்திங் கேட்ஸு, ரோடு, பப்ளிக் ரெசார்ட் இருக்குது, இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு பீப்புளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. அதுவும் அந்த ஃபுல்லாகவோ இல்லை பார்ட்லி கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுத்து கொண்டு வந்த கிணறு, டேங்க்கு, இல்லைனா பப்ளிக் பர்பஸ்க்குன்னு உருவாக்குன ரோடெலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கெல்லாம் ஒருத்தவங்கள இந்த பேசிஸில் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு செக்ஷன் 2 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3 and 4 இருக்கு இல்லையா, இது என்னென்னா இந்த 15 ஒரு எக்ஸப்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரினா இப்போ உமன் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்காக ப்ரிவிலேஜஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி இது வந்து செக்ஷன் 3. செக்ஷன் 4 சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ், ஸ்கெடியூல் கேஸ்ட்டு, ஸ்கெடியூல் ட்ரைப்ஸு, இவங்களுக்கும் எக்ஸப்ஷன் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸை நோட்டிஃபிகேஷன் பண்ணுறது வந்துட்டு ஸ்டேட் கிட்டே இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா நடுவில் அதை சென்ட்ரலைஸாக மாற்றுவாங்க. திரும்ப 105th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்த ஓபிசி லிஸ்ட்டு கொடுக்குறது வந்து ஸ்டேட்ஸே தனியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் கான்ஸ்டியூஷனில் இல்லை. அது அந்தந்த ஸ்டேட்டே வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனில் இதுக்கு டெஃபினிஷன் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதிலே செக்ஷன் 5 பார்க்க போகிறோம். செக்ஷன் 5 யாருக்கானதுன்னா சேம் இந்த 4 சொன்னவங்களுக்கான அட்மிஷன் இன்டு தி எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் பற்றி 5 சொல்லும். ஸோ அங்கேயும் நம்ம ப்ரிவிலேஜஸ் இவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸப்ட் தி மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ், மைனாரிட்டி ரன் பண்ணுற இன்ஸ்டியூஷனில் மட்டும் ப்ரிவிலேஜஸ் கிடையாது. ப்ரிவிலேஜஸ் மீன்ஸ் உமன்ஸ்க்கு இவ்வளோ ரிசர்வேஷன், இல்லை இந்த கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டிக்கு இவ்வளோ ரிசர்வேஷன் நம்ம ஒதுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரியான ரிசர்வேஷன்ஸ்லாம் வந்துட்டு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸில் இவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷன் 6. இது என்ன எதுக்கானதுன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கானது. ஓகேவா? ஸோ இந்த 6 எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 103rd அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் வந்திருக்கும். ஓகே, 103வது அமெண்ட்மெண்ட் 2019. இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பற்றி 6A சொல்லும். பி என்னென்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் 10% தான் ரிசர்வேஷன் கொடுக்கணும். இந்த லிமிட் 6Bயில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக 15 ஓவராலாக பார்க்கலாம். 15 கிளாஸ் 1 வந்து ஃபார் ஸ்டேட்டுக்கானது, கிளாஸ் 2 ஃபார் போத் ஸ்டேட் அண்டு இண்டிவிஜுவல். ஸ்டேட்டும் எந்த பேசிஸில் டிஸ்கிரிமினேட் ஒருத்தவங்களை பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவலும் பீப்புள்ஸை வந்து இந்த வெல், டேங்க், பேத்திங் கேஸ் இந்த ஏரியாவிலலாம் வந்து ஒருத்தவங்களை தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 15 கிளாஸ் 3 வந்துட்டு 15 ஒரு எக்ஸப்ஷன்ஸை கொடுக்குது. யார் யாருக்குன்னா உமன் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு. 15 4 எஸ்சிபிசி அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு கொடுக்குது. 15 5 வந்து 4க்கான அட்மிஷன் இன்டு தி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் பற்றி சொல்லும். 6 வந்துட்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பற்றி சொல்லும். அதே மாதிரி எஸ்சிபிசிக்கு கான்ஸ்டியூஷனில் டெஃபினிஷன் இல்லை, ஆனால் இடபிள்யூஎஸ்க்கு கான்ஸ்டியூஷனில் டெஃபினிஷன் இருக்குது. ஓகேவா? இதுதான் ஆர்டிக்கல் 15.
நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்டிகல் 16 பார்க்கலாம். இது ஆர்டிகல் 15 கண்டினியூவேஷன். என்ன பேசிஸ்னால் டிஸ்கிரிமினேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட்டில் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த பேசிஸில் பண்ணக்கூடாதுன்னா ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், டிசன்ட், பிளேஸ் ஆஃப் பர்த், ரெசிடென்ஸ் ஆர் எனி ஆஃப் தம். ஸோ இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்குன்னா டிசன்ட்டுங்கிற வேர்டு, ரெசிடென்ஸுங்கிற வேர்டு. இந்த பேசிஸ்லாம் ஒருத்தவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கவர்மெண்ட் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளாஸ் 3 என்ன சொல்லுதுன்னா அதே மாதிரி இந்த ப்ரொவிஷன்ஸ் பார்லிமெண்ட்டை இந்த ப்ரொவிஷன் ப்ரிவெண்ட் பண்ணாது. பார்லிமெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வரும்போது இந்த மேலே சொல்லியிருக்கிற ஏதோ ஒரு க்ரைட்டீரியாவை ஒரு கண்டிஷனாக எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வைக்கலாம். அதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீஜியன் ரெசிடென்ஸை வந்து க்ரைட்டீரியாவாக வைக்கிறாங்க சில போஸ்ட்டுக்கு. அப்போனா அந்த ஏரியாவில் ரெசிடெண்ட்டாக இருக்கிறவங்க தான் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் கிளாஸ் 3 சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு கிளாஸ் 4 என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு ரெப்ரசன்டேஷன் சர்வீஸில் இல்லை அப்படின்னா ரிசர்வேஷன் கொடுக்கலாம். அதையும் ஆர்டிகல் 16 தடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்த பேக்வர்ட் கிளாஸ்க்கான கமிஷன் என்னென்னா காகா கலேல்கர் கமிஷன் 1953 to 55ல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா டு ஐடென்டிஃபை சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி டிஸ்அட்வான்டேஜ்டு பீப்புள்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு மண்டல் கமிஷன் எப்போ வந்துச்சுன்னா 1980ல். மண்டல் கமிஷன் தான் ஓபிசிக்கு 20% ரிசர்வேஷனை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் 20% ரிசர்வேஷனும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது வந்து கிளாஸ் 4. நெக்ஸ்ட்டு இதுலேயே 4A அண்ட் B இருக்குது. 4A வந்துட்டு எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு ரெப்ரசன்டேஷன் போதுமான அளவுக்கு சர்வீஸில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ப்ரமோஷனில் ரிசர்வேஷன் கொடுக்குறத ஆர்டிக்கல் 16 வந்து ப்ரிவெண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 77th அமெண்ட்மெண்ட் 1995 மூலமாக வந்துச்சு. நெக்ஸ்ட்டு 81st அமெண்ட்மெண்ட் 2000 வந்து இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேக்கன்சி ஃபில் பண்ணுறாங்கன்னா போன வருஷம் விழுந்த வேக்கண்ட்டில் ஃபில் ஆகாமல் இருக்குன்னா அது இந்த வருஷம் வந்து ஆட் பண்ணும்போது அது சீலிங்கை தாண்டிடுச்சு, ரிசர்வேஷன் சீலிங்கை தாண்டிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அது தனியாக தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து கேரி ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளாஸ் 5 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிமினேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ரொவிஷன்ஸ் ரிலீஜியஸ்க்கோ இல்லை டினாமினேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கோ பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ரிலீஜியஸ் போர்டுனாலே அதில் அந்தந்த ரிலீஜியனை சேர்ந்தவங்க மட்டும்தான் இருக்க முடியும். இங்கே வந்து நம்ம ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதர் ரிலீஜியஸ் மெம்பர்ஸை ஆட் பண்ண முடியாது. ஸோ ஆர்டிக்கல் 16ல் கிளாஸ் 5 வந்து அதோடைய எக்ஸெப்ஷனை தான் சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸ் 6 ஃபார் EWS. அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறதையும் இந்த ப்ரொவிஷன் ப்ரிவெண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கான மேக்ஸிமம் ரிசர்வேஷன் லிமிட் 10%. ஓகே, இதோட வந்து இன்னைக்கு கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம் ஆர்டிக்கல் 16. நெக்ஸ்ட்டு இருக்கிறத வந்து தனியாகவே இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.